Hi friends, welcome to Healthcare Tip Channel. Friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி கற்பூரவள்ளி லீவ்ஸ் யூஸ் பண்ணி காஃப் அண்ட் கோல்டு சிரப் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னம்னா 2 லீஃபு, ஹனி, இது 2 மட்டும் இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம காஃப் சிரப் அண்ட் கோல்டு சிரப் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் 2 கற்பூரவள்ளி லீவ்ஸ் எடுத்தேன். அதிலிருந்து இவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு. பெரியவங்க வந்து அப்படியே லீவ்ஸோடு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அப்படி ஊற்ற முடியாது அப்படிங்கிறதுக்காக இது ஜூஸ் ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த 2 லீவ்ஸ்லேருந்து எவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு. இது கூட ஹனி ஆட் பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த ஜூஸில் வந்து ஹனி ஆட் பண்ணி இதை வந்து அப்படியே எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஹனியோட அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்லி 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். ஒன்று லீஃபு, ஒரிஜினல் ஹனி. இது வந்து லைன் டேட்ஸ் ஹனி கிடையாது, இதுக்குள்ளே இருக்கிறது ஒரிஜினல் ஹனி. அதை நீங்கள் ஒரிஜினல் ஹனி வந்து கடையில் வாங்கிக்கணும். எந்த மாதிரி எந்த கடையில் கிடைக்குது அப்படின்னம்னா காதிபவன் அப்படிங்கிற அந்த ஷாப்லையெல்லாம் வந்து ஒரிஜினல் ஹனி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கணும். இது ஆட் பண்ணி இது ஸ்பூனில் எடுத்து குழந்தைங்களுக்கு டெய்லி காலையில் ஈவினிங் 2 டைம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு கோல்டு காஃப் ரெண்டுமே வந்து ஈஸியாக வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க குழந்தைங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.